கொடைக்கானல் உள்ள நுழைஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்குது. இதில் வந்து அடடா முல்லா சாங்லாம் உங்களுக்கு இங்கே தான் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு 200 rupees ரைடிங். என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees. நீங்கள் அப்படி கிடையாது, நீங்கள் எல்லாமே டைரெக்டாக வந்து எல்லாமே விசிட் பண்ணுவீங்க. இந்த பிளேஸ் பார்த்திருக்கேன்னு சொல்லி கன்ஃபியூஷன் வரக்கூடாது. குணா கேவ், 4 பில்லர் ராக், மோயர் பாயிண்ட், சாந்தி வேலி வியூ, சூசைட் பாயிண்ட். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவது நாளாவதும் மணி பார்த்தீங்கன்னா 8:15 8 மணிக்கெலாம் அந்த ஸ்பாட்டில் இருக்க சொன்னாங்க கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுறதுக்கு கொடைக்கானலில். ஸோ ஆனால் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்கப்பா உங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மணி 8:15 8 மணிக்கு அங்கே இருக்கணும். இப்போ நம்ம கிளம்பி போகிறோம், வாங்க போய் சுற்றி பார்க்கலாம், போவோம். ஏய் கண்ணா வாடா, உனக்கு தானே வெயிட் பண்ணுறோம் எல்லாரும். எதுடா சிக்க இது மற்ற வராத மாதிரி ஏதோ கை காட்டினா இந்த பஸ்ஸுன்ற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி எங்கே நிற்கின்னு தெரில, நம்ம வண்டியை தேடி போயிட்டுருக்கோம். வெயில் அவ்வளோவா இருக்காதுன்னு நினச்சேன், பார்த்தா வெயில் இருக்குது. பட் ஆனால் வந்து கூலிங் நல்லா இருக்குது, ஃபுல்லாகவே கூலிங்காக தாங்க இருக்குது இடம். ஸோ பஸ்ஸுக்கிட்ட வந்துட்டு நம்ம இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ் ஸ்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலை வர வெயிட் பண்ணுறோம். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கே 8 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ எத்தனை மணிக்கு வரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் வராங்க, 3 பேர் வராங்க. சுரேந்தர், கர்ணா, கணேஷ். இவங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் 8:30 மணிக்கு தான் வராங்க. எவ்வளோ லேட்டாக வராங்க பாருங்களேன். ஒரு பஞ்சுவாலிட்டி வேணும் நம்ம எங்கன்னா வெளில போனால். ஸோ இதுமாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. நீங்கள் எங்கன்னா வெளில போனீங்கன்னா கூட பஞ்சுவாலிட்டியாக இருங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள் எத்தனை மணிக்கு வராங்க பாருங்கள். நம்மளாம் கிளம்பி சீக்கிரமாக வந்துட்டோம், ஆனால் இவங்க எல்லாருமே லேட்டாக வராங்க. இவங்களாம் என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா சீட் வந்து கரெக்டாக இருக்குது 5 பேருக்கு. 1 2 3 4 இதுதான் என்னோட சீட்டு. ஸோ பஸ்ஸே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 5 பேர். போட சொல்றா கால் பண்ணி கணேச சார்ஜில் சுத்தமாக சாய் வாங்க தான் வரான். அங்கே கொடுத்து அனுப்பிச்சிடலாம், ஃபோன் எடுத்துவீங்க இல்லை சார்ஜ் சுத்தமாக இல்லை போட்டுக்கிறது வாங்க. நான் ஓட்டு ஏய் இப்படே போற வழியில பாத்தீங்கன்னா பஸ்ஸை நிப்பாட்டிட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஹவுஸ் ஓனர் ரூம் சாவி கேட்டுட்டாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நாங்க போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வரதுக்குள்ள மணி 3-4 ஆயிடும். ஆனா 1 மணிக்கு நாங்க செக் அவுட் பண்ணி ஆகணும். அதனால ரூம் சாவியை குத்துட்டு போயிடுங்க, நாங்க உங்க ரூமை கிளீன் பண்ணி வெளியில வச்சிடறோம், அடுத்த கஸ்டமருக்கு நாங்க ரூம் தரணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால சாவியை கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு ரூம் ஓனரே கிளம்பி வந்து சாவியை வாங்கிட்டு போயிட்டாருங்க. தெரியுமா தெரியுமே தெரியாது அபிராமி. பஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வராங்க. ஆட்கள்லாம் இப்போதான் ஏறிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க. வீரனே மோசமான அவனே வீடியோ படிக்கிறான், அவனே போட்டுக்கிறான். ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ் பார்த்திருக்கேன்னு சொல்லி கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் பிளேஸ். இந்த பிளேஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லேக் வியூ. இது வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுடைய லேக்கோட வியூ. கொடைக்கானல் லேக் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 6 கிலோமீட்டர்ஸ். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து உங்களை வந்து அங்கே தான் வந்து ட்ராப் பண்ணுவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங், சைக்கிளிங், ஹார்ஸ் ரைடிங், 70 ஷோ எல்லாமே உங்களுக்கு அங்கே தான் இருக்கும்.
இந்த டாப் ஆங்கிள் இருந்து பாக்குறப்ப உங்களுக்கு அந்த லேக்கோட வியூ வந்து என்ன மாடல்ல இருக்குன்னா நம்ம இந்தியா மேப்ல எப்படி இருக்குமோ சேம் இந்தியா மேப் ஷேப்ல இருக்கும். அதே மாதிரி நைட் டைம்ல வந்து பாக்குறப்ப இந்த லேக் வியூ ஃபுல்லா ஜுவல் பாக்ஸ் எல்லாமே ஆன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் ஸ்டார் எப்படி இருக்குமோ சேம் ஸ்டார் மாதிரி இருக்கும். ஓகேங்களா சார்? நெக்ஸ்ட் வந்து எங்க வந்து போறீங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே இன்டீரியர் ரிசர்வர் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்டுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. ஏன்னா கொடைக்கானல் வந்து பழைய மாதிரி கிடையாது, எல்லாமே சேஞ்ச் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. நீங்க என்னென்ன பிளேசஸ் வந்து விசிட் பண்ண போறீங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா குணா கேவ், 4 பில்லர் ராக், மோயர் பாயிண்ட், சாந்தி வேலி வியூ. சார் அனதர் நேம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் வேலி வியூ, சூசைட் பாயிண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாம்பார் வாட்டர் ஃபால்ஸ். நீங்க கோப்பர்ஸ் வாக் உள்ள போனீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் அது வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருக்கிற டவுன்ஷிப் ப்ராப்பர்ட்டி. உள்ள போறதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 20 rupees. கேமரா மொபைல் யூஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து சார்ஜ் பண்ண முடியும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரையன் பார்க். இந்த பார்க்குள்ள உள்ள போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 30 rupees. நீங்க கேமரா இந்த மாதிரி வீடியோ கேமரா எல்லாமே யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு 50 rupees. நீங்க இப்போ நெக்ஸ்ட் உள்ள சொன்னேன் பாத்தீங்களா, இது உள்ள போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நுழைவு கட்டணம் என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 rupees. அதை வந்து இந்த பிளேஸ்ல வந்து கலெக்ட் பண்ணும். ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிக் போர்டு வச்சிருப்பாங்க. பெரியவங்களுக்கு வந்து 300 ரூபாய், சைல்டுக்கு வந்து 200 rupees. ஏன்னு கேட்டீங்கன்னா அனதர் ஓன் வெஹிக்கிள்ல வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். நீங்க நெக்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்கலாம் ஒரு பெரிய பிக் போர்டே இருக்கும். அதே மாதிரி வெஹிக்கிள் நாங்க எந்த பார்க்கிங்ல நிப்பாட்டி இறக்கி விடுறோமோ அதே பார்க்கிங்ல தான் வெஹிக்கிள் நிற்கும். சார் மெயினே இதான் சார், உங்களுக்கு வந்து பிளேசஸ் நீங்க எந்தெந்த பிளேசஸ் கவர் பண்றீங்களோ அந்தந்த பிளேசஸ் மட்டும் தான் நீங்க விசிட் பண்ணணும். அனதர் டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடமே வந்துட்டு ஜென்ஸ் வருவாங்க, ஃபேமிலிஸ் வருவாங்க, எல்லாமே வந்துட்டு மிஸ்ட் ஃபார்மா இருக்கும். எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி வந்து மேல கீழே போவாங்க. உள்ள வந்து அவங்க வந்து போனாங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து ஃபைன் பண்ணுவாங்க. உள்ள வந்து கிரௌட் எக்கச்சக்கமா இருக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்ல நீங்க பாக்கலாம். உள்ளுக்குள்ள வந்து கிரௌட்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கியூல நின்று வந்துட்டு பாத்தீங்கன்னா 500 people 1000 people வந்து டிக்கெட் எடுத்து தான் உள்ளே சார்ஜ் பண்ணி உள்ள போவாங்க. நீங்க அப்படி கிடையாது, நீங்க எல்லாமே டைரக்டா வந்து எல்லாமே விசிட் பண்ணுவீங்க. அதே மாதிரி கொடைக்கானல் ஃபேமஸ் சாக்லேட்ஸ், டீ பவுடர், காஃபி பவுடர், ஸ்பைசஸ் எது வாங்கினா டைமிங் சென்ஸ்னா வந்துட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வந்து வெஹிக்கிள் நிப்பாட்டும். அப்படி இல்லாட்டினா வந்துட்டு லாஸ்டா வந்து நீங்க வந்து லேக்ல வந்து டிராப் பண்ணிரும். நீங்க வந்து அங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட பர்ஸ், கேமரா, செல்போன், லேப் எல்லாமே நீங்க தான் கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். வண்டிக்குள்ள வச்சு மிஸ் ஆனாலும், வண்டிக்கு வெளியே வச்சு மிஸ் ஆனாலும் நாங்களோ எங்க ஓனர்ஸோ அதர் பேசஞ்சர்ஸோ கம்பல்சரி பொறுப்பு கிடையாது. உங்களோட திங்ஸ் ஃபுல்லாமே நீங்க தான் சேஃபா வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் லேக் வியூக்கு வந்து கூட்டின்னு வந்திருக்காங்க. அப்படி என்ன இருக்குது அப்பர் லேக் வியூவில், வாங்க போய் நம்மளோட வியூவை பார்க்கலாம். இதான் அப்பர் லேக் வியூவா? சாம்பாட்டு பார்த்து கோயில் இருக்கு. அப்பர் லேக் வியூ ரொம்ப லாங் வியூவாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னு தெரில, ஏதோ நம்ம ஊர் குளம் ஏரி மாரி இது. எப்படி இருக்குது அப்பர் லேக் வியூ? அப்போ மேலே இருந்து எடு, அப்போ வியூ தெரியும். அப்பர் லேக் வியூ எப்படி இருக்கு? இங்கேருந்து பார்த்தா தெரியல, அந்த அளவுக்கு தெரியல, மறைச்சுன்னு இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். இல்லை அந்த ட்ரீஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணி தான் சூப்பராக இருந்தால் போய் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்தியா மேப்பில் இருக்கிற மாரி இருக்கும்னு சொன்னாங்க, ஆனால் பார்த்தா அந்த மாரி எதுவும் தெரியல. ரொம்ப லாங்கில் இருக்குது. ரொம்ப லாங்கில் இருக்கிறதுனால எல்லாமே ட்ரீஸ்லாம் வந்து மறைச்சுன்னு இருக்கிறதுனால அந்த மாரி எதுவும் தெரியல. ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை இந்த அப்பர் லேக் வியூ. கரெக்டா? நம்ம எல்லாரையும் சுத்தி காட்டுறதுக்கு வந்தவர் தான் கொடைக்கானல் தனுஷ். ஆமாங்க, அவரோட நேம் என்னன்னு கேட்டா கொடைக்கானல் தனுஷ்ன்றாப்பல. கொடைக்கானல்ல வந்து தனுஷ்னு கேட்டா யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க அப்படின்றாப்பல. ரொம்பவே சூப்பரா ஒன்னு புட்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க எல்லாருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இவரு பாத்தீங்கன்னா மொத்தமா 7-8 லாங்குவேஜ் பேசுறாரு. ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு பெடல் இருக்கிறாப்பல. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். மேல இருந்து பார்த்தா இந்தியா மேப் ஷேப்ல தெரியும் அப்படின்னாரு. நாங்களும் எவ்வளவு மேல போய் பார்த்தோம். அந்த அளவுக்கு தெரியுதான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்குலாம் எதுவும் தெரியலங்க.
போற வழியில டிராபிக் இருந்தா சரி, நம்ம போற வழி எல்லாமே டிராபிக்கா இருந்தா என்ன பண்றது? அதனால வண்டி எல்லாமே நின்னு போச்சு. நின்னதுனால அங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே இறங்கி அந்த இடத்தை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சாங்க. சில இடம் பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா இருக்கு, அதனால நம்ம அந்த ஏரியா உள்ள நுழைய கூடாது. அதனால அங்க இருக்கிற போலீஸா இல்ல செக்யூரிட்டியான்னு தெரியல, உடனே வந்து அந்த ஏரியாவை எல்லாரும் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்டிய ஒண்ணு தூக்கின்னு வந்துட்டாருங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருமே கார்ல பஸ்ல வந்திருக்காங்க. இறங்கிட்டு பாட்டை போட்டு வைப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கொடைக்கானல் நுழைஞ்சலேருந்து ஒரே டிராஃபிக்காக தாங்க இருக்குது. இந்த ரம்ஜான் பண்டிகை முட்டு ஐயோ பேச வர மாட்டேந்தே. அவர் வேற கிளாஸ் ஏற்றிக்கினா பேச மாட்டான், கூச்சப்படுறான். ஸோ இந்த கொடைக்கானல் உள்ள நுழைஞ்சலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்குது. இந்த ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே டிராஃபிக்காக தான், ஒரே ஆஃபராக இருக்குது இங்கே போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் போயிருந்தோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் கூட்டின்னு போகிறேன்னு சொன்னாங்க. இங்கே டிராஃபிக்கில் வந்து மாட்டின்னு இருக்கோம் பாருங்கள், பயங்கர டிராஃபிக்காக இருக்குதுங்க. கேமரா பார்த்து பண்ணி நீங்களே கேளுங்கடா. சவுண்ட் வைக்காதீங்களா? போடா. இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் வேலி வியூ, நியூ நேம். ஓல்டு நேம் வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட். ஓகே, நம்ம சவுத் இந்தியால வச்சு இதான் செகண்ட் ஹையஸ்டான பிளேஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 7500 feet டெப்த் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணார்ல இருக்கிற ராஜமலம். ஓகே, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருக்கிற கிரீன் வேலி வியூ. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊட்டில இருக்கிற தொட்டபெட்டா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹைட்டான பிளேஸ். இங்க இருந்து பாக்குறப்ப நியர்பை 7500 feet டெப்த். நம்ம தமிழ் மூவி கழுகு பாத்தீங்களா, அந்த மூவி வந்து உங்களுக்கு இங்கதான் ஷூட் பண்ணிருப்பாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு பாத்தீங்கன்னா 10 ரூபாய் வாங்குறாங்க. கேமராக்கு பாத்தீங்கன்னா 50 ரூபாய், வீடியோ கேமரானா 300 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. ஆனா நாங்க இவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணதுனால கேமராக்கு எதுவும் காசு வாங்கலங்க எங்க கிட்ட இருந்து. வெளிநாட்டவர்னா 100 ரூபாய், வெளிநாட்டுக்காரர் ஸ்டில் கேமரா எடுத்தா 500 ரூபாய், வெளிநாட்டுக்காரர் வீடியோ எடுத்தாருன்னா 3000 ரூபாய் வாங்குறாங்களாங்க. அம்மா வண்டிக்கு போயிட்டாங்க போல.
அட என்னடா இது, இந்த இடத்த பார்த்த உடனே எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது பாத்தீங்கன்னா, என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? வாட் யுவர் கிளைமேட். யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? மொத்தம் இந்த சைடு 5 பேர் நின்று அப்படியே 5 பேர் நின்று கேமரா வச்சு வந்துடலாமா? அப்படி போ. என்னடா இது? கைத்துல மாட்டிக்கோ. 5 பேர் நின்று குத்திடலாம். கேமரா எதுவுமே தெரியாது. அப்படியே அங்கே ஒரே போட்டோ தான். எங்க போனாலும் 100 rupees போட்டோ தான் இது இங்க வந்து கொடைக்கானல்ல இப்போ சம்மர் அதான் கரெக்டான சீசன்ன்றதுனால பாத்தீங்கன்னா 300 ரூபாய் வாங்கிக்கிறாங்க ஒரு பேர் கிட்ட. இன்னொன்னு சின்ன போட்டோ வந்து அது 40 rupees, அது 150ன்றாங்க. இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெவி ரேட்டா தான் இருக்குது கொடைக்கானல்ல. இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படம் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொடைக்கானல் ஹெவி ரஷ் டிராபிக், அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த போட்டோ எடுக்கிற இது எல்லாமே வந்து ஹெவி ரேட்டா தான் இருக்கு. குவாலிட்டிலாம் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு டீ காஃபி எடுத்துக்கினா கூட 15 rupees மேலே தான் இருக்குது. 4 months பிஃபோரா நான் வரும்போது பார்த்தீங்கன்னா டீல வந்து 10 rupee தான். இப்போ எல்லாமே ஹெவி ரேட்டாக தான் இருக்கு. ட்ரீ ஃபாரஸ்ட் தமிழ் பிக்சர் பையா பாத்தீங்களா? பையா ஆமா. இல்ல வந்து அடடா முல்லா சாங்லாம் உங்களுக்கு இங்க தான் ஷூட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ராம், தீனா, தென்னாலி, மெல்ல திறந்த கதவு, செம்பி பிக்சர் பாத்தீங்களா? நியூ மூவி. இந்த மாதிரி செம்பி, சென்னை எக்ஸ்பிரஸ், ஹிந்தி மூவி சென்னை எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி பிக்சர்லாம் உங்களுக்கு இங்க தான் ஷூட் பண்ணிருக்காங்க. ஓகே. இந்த ட்ரீ வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரூபா நோட்டு, கரன்சி பேப்பர் வந்து உங்களுக்கு இதுல தான் தயார் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரியாணி போடுற கல்பாசி பூ, வார்னிஷ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற டர்பன்ட் ஆயில், ஃபெவிக்விக் எல்லாமே யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? கம் எல்லாமே வந்து இந்த பைன்ல மட்டும் தான் வரும். இந்த பைன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து 25 ஏக்கர் வரைக்கும் ஒன்லி பைன் மட்டும்தான். ஓகேங்களா சார்? மேல யாருமே அலோடு கிடையாது. வர டூரிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மேல போவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா மேல வந்து புதக்குழி நிறைய இருக்கு, டெப்த் பிளேஸ் வந்து நிறைய இருக்கு. மேல யாருமே போயிடாதீங்க. முன்னாடியே நின்று போட்டோஸ் எடுங்க. என்ட்ரி கேட்ல வந்து உங்களுக்கு டைமிங் கொடுப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உள்ள போயிடலாமா? எவ்வளோண்ணா கணேஷா? ஒருத்தருக்கு 200 rupees ரைடிங் குதிரை. உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா ரைடிங் போனால் மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்க முடியும், இல்லை எடுக்க முடியாது நார்மலாக. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மரம்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இந்த மரம்லாம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி தாங்க இருக்குது. ஹைட்டாக இருக்குது, நல்லா ஜைஜாண்டிக்காக இருக்குது. இந்த ட்ரீ ஏதோ சொல்கிறாங்க இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா நோட்டு தயாரிக்கிறேன், கரன்சி நோட்டு தயாரிக்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏதோ பிரியாணிக்கு போடுற அந்த ஏதோ ஒரு ஒரு பட்டியோ ஏதோ தயாரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏதோ சொல்கிறாங்க இந்த மாரி வந்து இந்த. ஆனால் இதை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. இதை பார்த்தா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி தான் தெரியுது இங்கே இருக்கிற. ஆனால் வந்து கிளைமேட் சூப்பராக இருக்குது. அந்த இதுலேயே கொடைக்கானல்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸு பைன் ஃபாரஸ்ட்ன்ற பிளேஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ குதிரை ரைடு பார்த்தீங்கன்னா 200 ரூபா வாங்குறாங்க. அதுவும் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்க, இந்த கார்னரில் நிற்குதா குதிரை. எங்கடா இந்த பாருங்க, இந்த அந்த கார்னர்லேருந்து இப்படி ஒரு சுத்து, சின்ன சுத்து தான், சின்ன சும்மா இதோ இந்த சர்க்கிள் அளவுக்கு தான். இந்த சர்க்கிள் அளவுக்கு தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இதுக்கு வந்து 200 rupeesன்றாங்க. குதிரை ஒரு ரைடுக்கு வந்து 200 rupees அப்படின்றாங்க. 100 rupees கூட ஒர்த்து இல்லை, பட் ஆனால் பிளேஸ் ஒர்த்து.
சுத்தத்துக்கு எவ்வளோ இந்த பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஒர்த்து பைன் ஃபாரஸ்ட்ன்ற பிளேஸ் ஒர்த்தாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ஸ் ரைடுக்கு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா தரலாங்க. 200 ரூபாலாம் அநியாய ரேட்டு. ஸோ இந்த பைன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாரும் விரும்பி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரீல்ஸ்லாம் பண்ணி இந்த பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிருந்த ஒரு ரீல்ஸு.